ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையா பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார் என்று இப்பொழுது அமைதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரை கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட திமுக எதிர்க்கவில்லைன்னு சொல்ல, தெரிகிறது சொன்னார். எதிர்க்கவில்லை என்று தெரிகிறது, அதே சொல்றீங்களா சார் நீங்களா சார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வருகிறேன்னு சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எழுதிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன விவரம் இருக்கு? இப்ப பிரச்சனை வரங்காட்டி நீங்க பேசுறீங்க, அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்கட்சிக்கு. அதை நீ வெளிப்படுத்தலையே. நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டாதான் நிறைவேற்றணும், ஆமாம் போட்டு நாங்க போகணும், எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? அவை முன்னவர். உட்காருங்க, இல்ல கோபப்படாதீங்க சார். நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தனித்தன்மை அந்த இன்கம் கொடுக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அது காப்பி வேணுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை தான் நான் முன்னிறுத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலையே, தெரிவிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்க நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்றேன், உறுதியாக சொல்லுகிறேன். நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி வெள்ளம் விவரம் வந்திருக்கிறது. ஒரு தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக பிரதிவிடார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம், மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன். இந்த 2 கடிதம் வெளியில சொல்றான். மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க. அந்த இது சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ் வலைதளத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்ன, நாங்க ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும், அப்ப இருந்து 10 மாசம் இருந்தது, ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க. முதலமைச்சர்
எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்திருக்குது. அதுக்கு தான் நான் கேட்கிறேன், 10 மாத காலம் நீங்க என்ன செஞ்சீங்க? அப்பவே செஞ்சிருந்தா இதை நான் பேசிடுறேங்க. இதை அப்பொழுதே இதற்கு உரிய அப்புறம் நீங்க பதில் எழுதலன்னு கேட்டிருக்கீங்க. இதை அப்பொழுதே தடுத்து நிறுத்திருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க 10 மாத காலமாக இந்த அறிவிப்பு வெளிவந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு எக்ஸ் வலைத்தளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்குது. அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார், முதலமைச்சர் எழுதினார், அவங்க என்ன கடிதம் எழுதினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எழுதினாங்க. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஹவுஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன். 2/11/2023 அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இல்லை என்றார். அதான் நான் குறிப்பிட்டேங்க. இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை முதலமைச்சர் நாடாளுமன்ற கூடி கலந்துட்டு தான் இருக்க தவிர அங்க தொடர் கூட்டம் நடந்ததாக செய்தி வரல இது வரைக்கும் நமக்கு. ஆனா கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். நாடாளுமன்றம் கூடுகிறது, அதற்கு பிறகு அங்க அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்ல. இது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு 100 பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில். பேரத்தில் 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டு இப்ப இல்ல மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். திமுக சார்பில் அங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். சரி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தாதான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றும் பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்துக்கு பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்க போய் இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடத்த பண்ண பல பேரும் சொல்லியிருக்கீங்க. அப்ப எல்லாம் சபை அவன் நிறைவேற்றும் தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. அவை முன்னவர் 2003 சட்டம் நிறைவேற்றாங்க. அது வழி உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? அட்வான்ஸ் இமிடியட்லி 3/10/2003 அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆக நிறைவேற்றினாங்க, தெரிஞ்சது, கடிதம் எழுதணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அதை எதிர்க்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். இல்ல அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவன் பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதான் நான் சொல்றேன். அவை முன்னவர் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சியை கொண்டு சொல்லுகிறேன். இது மாதிரி எதிர்த்தோம். நான் என் கடிதம் எழுதினேன், அவர் எழுதினார், சுற்றுச்சூழல் எழுதினார். எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது, இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு தானே, சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க. இல்ல சுரங்கத்தை வேதாந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஆதரிச்சுக்கோங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு இல்ல, மாண்புமிகு மக்களுக்கு முதலமைச்சர். பிரச்சனை ஏற்பட தீர்த்து வைக்கணும். அலட்சியமாக இருந்ததுன்னு சொல்றாரு. எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல. பொது மக்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரை நாங்க இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது. அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். அலட்சியம் வேண்டாம். 4 பேரவைத் தலைவர்களே, நீங்க அந்த ஆசனத்தை அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லல. அலட்சியம் என்பது அது அன்பார்க்க. அதாவது என்னங்க அது? ஏதாவது நீங்க எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு தீர்மானங்களை எல்லாம் பேச விட்டுட்டு எதிர்க்கட்சி என்ற முறையில், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்திலே தடுத்திருக்கலாம் சொல்றேன். அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். வேற என்னதான் நாங்க சொல்றோம்? அது மட்டும் இல்ல, இதுல சில முக்கியம். முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒப்பந்த புள்ளி விடுகின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும். 2வது, முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்ல, ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா? பேசுங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றத்துல பேசி தயவுசெய்து அமைதியா இருங்க, உட்கார்ந்துட்டு பேசணும். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு உரைக்கமா பேசுறாரு. நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒண்ணு ஜாதிக்கு இப்படிலாம் இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தா பேச முடியும். முதலமைச்சர் ஒன்றுக்கும் இப்படி பேசுற என்ன அர்த்தம்? சரியான முறையில் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன நடக்காது. நீங்க மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒண்ணுமே போகலைன்னா கிராம சபை கூட்டம் அமைச்சர் அதுல போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு கருத்து சொல்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதானமா கருத்தை சொல்லுங்க. அரட்டாப்பட்டியில கிராம சபை கூட்டம் கூட்டும் போது நேரடியாக நானே சென்று இந்த ஒன்றிய அரசு ஏலம் விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது. இதை ஒருபோதும் அனுமதிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் என் கூட வந்திருந்தாரு, 2 ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு. அந்த தீர்மான கிராம சபை கூட்டத்துல அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம். 4 நாள் கழிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம், வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேலூர்ல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். நீங்க எல்லாம் ஏடிஎம்கே நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே? ஆமா, ஒத்த கருத்து தான். இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு 5000-6000 பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது, பல கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்துகிட்டேன். அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டாரு. எல்லாரும் கலந்துகிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நிச்சயமாக இது வராது அப்படின்னு. வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சட்டமன்றத்துல நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருவார்னு சொன்னார். உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக, அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்துல கொண்டு வந்தேன். அதைத்தான் அந்த மக்கள் பூரா நீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வருவோம்னாங்க. அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். உடனே கொண்டு வந்தாங்க. மக்கள் அதைத்தான் விரும்பினாங்க. மக்கள் ஒருபோதும் அங்க நாங்க ஒருபடி மண்ணை கூட அள்ள மாட்டோம்னு சொல்லி
அங்க சொல்லிட்டு வந்தோம். அதே இதைத்தான் நாடாளுமன்றத்துல மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்துல பேசியிருக்காருன்றது வந்திருக்கு. எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, முதல்ல இருந்துச்சு. நாங்க தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்ல. அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு, கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம். கருத்து நிறுத்தி இருக்கிறோம். எல்லாமே இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களை இது ஆரம்ப காலகட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்துல தடுத்து நிறுத்திருக்கிறதா தான் சொல்றேன். என்ன கத்துறீங்க? பேரவைத் தலைவர்களே, மறுபடியும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டாரு. இப்போ நான் திரும்ப திரும்ப ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படைதான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். ஒண்ணு எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தைய எழுதல, பேசல, அலட்சியமும் இல்ல. பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க. நீங்க என்ன நிறைய பேரவைத் தலைவரை நீங்க பதில் சொல்லிட்டீங்க. எல்லாம் மந்திரி சொல்ற பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. பேசுறதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பிப்ரவரிகளும் தெளிவா பதிவு பண்ணிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் 3 தரம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருகிறது என்று சொன்னாலும் சரி, அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்த அக்காவுக்கு நேரடியாக பேசிவிடலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர் அந்த நிறுவனத்திற்கு ஆதாரமாக எங்களுக்கு அச்சம் ஏற்படுது. ஏன்னா 10 மாசம் கிடப்பில போட்டிருக்கீங்க.